இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது. எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த தேவ திட்டம் நிறைவேற்றி முடித்ததற்காக முடிந்தது என்று தேவன் சொன்னார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னாரே, அந்த திட்டம் சித்தம் நிறைவேற்றி முடித்ததற்காக முடிந்தது என்று தேவன் சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று தேவன் சொன்னாரே, அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததற்காக மனிதர்களாகிய நமக்கு ஜீவனை கொடுக்க வந்ததன் திட்டம் நிறைவேற்றி முடித்ததற்காக முடிந்தது என்று தேவன் சொன்னார். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவத்தை தம்முடைய சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரே, அதனாலே முடிந்தது என்று தேவன் சொன்னார். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தாரே, அதனாலே முடிந்தது என்று தேவன் சொன்னார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட யாவையும் நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருந்ததுனால முடிந்தது என்று தேவன் சொன்னார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். பாவத்திற்கான பரிகாரம், பாவத்திற்கான நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டாகிவிட்டது. பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டார். தேவன் மனிதனாக வந்த திட்டம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டாயிற்று. இரட்சகர் பிறந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டாயிற்று. நமக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் குலைத்து அவைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து முடித்ததினாலே முடிந்தது என்று தேவன் சொன்னார். நமக்கான அந்த கிரயத்தை, பாவத்திற்கான அந்த தண்டனைக்கான அந்த கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுவதுமாக செலுத்தி முடித்ததினாலே இட் இஸ் கம்ப்ளீட்டட் என்று, ஃபுல்லி பெய்டு என்று, முழுவதுமாக கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி முடிந்தது என்று தேவன் சொன்னார். தி சாக்ரிஃபைஸ் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட். அவர் தன்னையே ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததினாலே முடிந்தது என்று தேவன் சொன்னார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பித்து வைத்தார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக மீட்பின் திட்டத்தை செயலாக்கி அதை நிறைவேற்றி முடித்த உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய சரீரத்தில் பாவத்திற்கான தண்டனை ஏற்று பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தீரே, பாவத்தின் கூரை முறித்து போட்டீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் தலையை நசுக்கி போட்டதற்காக, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினாலே அழித்து போட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரவேண்டிய தண்டனை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பாவத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கப்பட, நரகாக்கினைக்கு முற்றிலுமாக நாங்கள் நீங்கி சுதந்திரமாக உம்மோடு கூட நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் வாழத்தக்கதான அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.